ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்கி பாஸ்கர். கைஸ், கீப் சப்போர்ட் மை சேனல். என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியுது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள் கைஸ். அப்போ தான் வந்து நான் புது புது வீடியோ உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ வந்து அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வரும் கைஸ். ஸோ எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம், குக்கிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். கைஸ் இட்ஸ் ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்றைக்கி ஒரு டிஷ் நம்ம சேனலில் செய்ய போகிறோம். அது வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் வந்து ஒரு சென்னா மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் வந்து எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு டுடே வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் மெயினாக. ஓகே கைஸ், பார்ப்போம். ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 பருப்பு முந்திரி எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க, பட்டை லவங்கம் வகைகள் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, தக்காளி கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகா. இப்போது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்பாசி, 2 பட்டை, சோம்பு, சீரகம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ண தக்காளியை போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். சீரக பொடி ஒரு அரை ஸ்பூன். தனியாத்தூள் அரை ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். கல்லுப்பு தேவையான அளவு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வதக்குனதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம். வேக வச்ச சுண்டலை போட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடான சுவையான கல்யாண வீட்டு ஸ்டைலில் சுண்டல் குழம்பு ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கல்யாண வீட்டு சைடு சென்னா குழம்பு செஞ்சுருக்காங்க.
சப்பாத்திக்கு காம்போவா. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைட்டு போயிடலாம் எப்படி இருக்குன்னு. அழகாக சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூடாக நல்லா இருக்குது guys. அதுவும் இந்த சுண்டல்லாம் நல்லா வெந்திருக்கு. guys நல்லா அந்த சன்னா இந்த குழம்பு அப்படியே மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியில் எடுத்து சாப்பிட்டோம்னா பாருங்க சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் இது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே guys, என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.